அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடும் சொந்தங்களிலிருந்து விலகி நிற்கும் மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில், யோகம் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் உறுதியாகவே நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய மாற்றமும், நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் யோகம் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான நல்ல காரிய வெற்றிகளும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வேளை அமைய போகிறது. ஏனென்றால் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களில் பதிவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. 9, 11 மற்றும் 7 ஆகிய இடங்களில் குரு பகவானின் பார்வை பதிவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குருவின் பார்வை பலமடைவதால் தடைபட்ட காரியங்கள் சிறப்பாக கைகூடும். மிகப்பெரிய அளவில் மாற்றம் வரும் யோகம் நிறைந்த தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் விலகுகிறது. உற்றார் உறவினர்களிடம் சரியான முறையில் உறவை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இடமாறுதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமையும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைகிறது. புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல முயற்சிகளில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல காரிய தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். விரயத்தில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கு வக்ரம் பெற்றிருப்பது நல்லத அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரயஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் பல தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி எளிதில் வெற்றி கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ராசியின் நீட்சி அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கவனம் நிறைந்த விஷயங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் சிறப்பாக திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு லாபஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. ராகு லாபத்தில் இருப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். தட்டுப்பாடுகள் அதிகரித்து வந்த சூழலில் தட்டுப்பாடுகள் விலகி இந்த தருணத்தில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் வீண் பலிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பொறுப்புடன் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குடும்ப சுமை அதிகரித்தாலும் கூட உறவுகளை சரியான முறையில் கையாளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் பெறுகிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்கிரன் வீற்றிருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் மோட்சக்காரகரான கேது இணைந்து வலுப்படுத்துவதால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தேக்க நிலையில் இருந்த
பல விஷயங்கள் விரைவாக செய்து முடிக்க முடியும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகம் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவும் இந்த தருணத்தில் எளிதில் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் கேதுவுடன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். கலைத்துறை, அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வியாபாரம், தொழில், அனைத்து வகையான பணிகளிலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிர்த்து இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மேலும் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து வலுவாக வலம் பெறுகிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் மற்றும் புதன் இணைந்து யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில கடன் ரீதியான தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு உபரி வருமானம் அதிகரிக்கும். வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் மற்றும் புதனின் உச்சத்தின் காரணமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை அவரது சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே ராசியின் நாதரின் பார்வை ஜென்மத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த வேளை உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரன் மிக வலுவாக 21ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். 21ஆம் தேதி அன்று சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது. சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இரவு நிலையத்தில் வருவதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் சூரிய கிரகணத்தின் போது சற்று கவனத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகும். ஏனென்றால் இந்த வேளையில் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் சூரிய கிரகணமானது நடைபெற போகிறது. எனவே சூரிய கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வேலையையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு உறுதியாகவே குளித்துவிட்டு அடுத்த நாள் காலை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார் சூரியன். அவர் யோகஸ்தானத்தில் இருப்பதால் உறுதியாகவே இந்த வாரத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தடை தாமதமின்றி உங்களுக்கு நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.